அத்தியாயம் 1. மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தின் வாசலில் வந்து நின்ற அரசாங்க காரிலிருந்து இறங்கிய அனிதா கொண்டை போட்டிருந்தாள். கண்ணாடி அணிந்திருந்தாள். வெளிரின ஊதா நிறத்தில் காட்டன் புடவை கட்டியிருந்தாள். கையில் டைரியுடன், பாக்கெட்டில் 3 பேனாக்களுடன், சஃபாரி சூட் அணிந்து இணையாக நடந்த செயலாளரிடம் ஆங்கிலத்தில் ஏதோ விவாதித்தபடி உள்ளே நடந்தாள். ஒரு அடுக்கு அரசாங்க கோப்புகளுடன் டவாலி முன்னால் ஓடிச் சென்று கலெக்டரின் தனியறை மேஜையில் வைத்தான். வழியில் வணக்கம் சொன்ன சிலருக்கு பதில் வணக்கம் சொல்லி, சிலருக்கு புன்னகை செய்து விவாதத்தை தொடர்ந்த அனிதா தன் அறைக்குள் நுழையும் முன்பாக, டிலே பண்ணிடாதீங்க, நான் சொன்னதெல்லாம் இன்னிக்கே நடந்தாகணும் என்றாள் ஆங்கிலத்தில். எஸ் மேடம் என்றார் செயலாளர். தன் அறைக்குள் நுழைந்து மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை வணங்கிவிட்டு நாற்காலியில் அமர்ந்தாள். கம்ப்யூட்டரை உயிர்ப்பித்து அதில் அவளின் அன்றைய அலுவல் பட்டியலை பார்த்து கொண்டு 2 தொலைபேசிகள் செய்துவிட்டு கோப்புகளை கையில் எடுத்துக்கொண்ட போது உள் தொலைபேசி அழைத்தது. எடுத்தாள். சொல்லுங்க, அப்படியா என்று வாட்சை பார்த்துவிட்டு, அவருக்கு 10:30க்கு தானே அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கேன், 5 நிமிஷம் கழிச்சு உள்ள அனுப்புங்க என்று வைத்தாள். 5 நிமிடங்கள் கழித்து கதவை தட்டி அனுமதி பெற்றுக்கொண்டு பட்டு வேட்டி பட்டு சட்டையில் அரை முழுக்க ஜவ்வாது வாசனையை பரப்பியபடி உள்ளே வந்த 50 வயது பிரமுகர் முகத்தில் நிரந்தரமாக புன்னகை இருந்தது. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. நாற்காலியை ஓசை செய்து நகர்த்தி அமர்ந்த அவர் கொண்டு வந்த சிறிய சூட்கேஸை மடியில் வைத்துக் கொண்டார். கிட்டத்தட்ட எல்லா விரல்களிலும் மோதிரம் அணிந்திருந்தார். சொல்லுங்க சார், என்ன விஷயம் என்றால் அனிதா பார்த்து கொண்டிருந்த கோப்பை மூடி வைத்துவிட்டு. தியேட்டர் லைசன்ஸ் விஷயமாத்தான். அதான் அன்னிக்கே தீர்மானமா சொல்லிட்டேனே. சைட் இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இடத்துல தியேட்டர் கட்டுறதுக்கு எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்கன்னே எனக்கு புரியல. அதெல்லாம் எதுக்குமா மறுபடி பேசிக்கிட்டு? அப்ரூவல் வாங்கியாச்சு, கட்டியும் முடிச்சாச்சு. 70 லட்சம் போட்டிருக்கேன். இப்ப வந்து நீங்க லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா எப்படி? இதோ பாருங்க, நான் சட்டப்படி தான் போக முடியும். அந்த ரோடு 20 அடி கூட இல்ல. அந்த இடத்துல அடிக்கடி டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு தான் ஒன்வே பண்ணி இருக்கு. தியேட்டர் வந்தா என்ன ஆகும்? நெரிசல் கட்டுப்படுத்த முடியாதபடி ஆயிடும். அதே ரோட்ல 3 ஸ்கூல் இருக்கு. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. தியேட்டர்ல சரியான பார்க்கிங் வசதி இல்ல. பாதி வண்டி வெளியில தான் நிறுத்துவாங்க. எப்படி பார்த்தாலும் பொதுமக்கள் அவதிப்படுவாங்க. சும்மா அதையும் இதையும் பேசாதீங்கம்மா, வெளிப்படையா பேசுவோம். நீங்க லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க என்று அவர் சூட்கேஸை எடுத்து மேஜை மேல் வைத்தார். அனிதா முகம் சிவந்தாள். சார், லட்சங்கள் சம்பாதிக்கிறதுக்காக படிச்சவ இல்லைன்னா, லட்சியத்தோட IAS படிச்சவ. எனக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி செஞ்சீங்கன்னு உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிடும். எந்திரிச்சு போயிடுங்க. ஆவேசமாக எழுந்தார் அவர். என்னோட சொந்த சித்தப்பா ஒரு மத்திய அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவரை தொந்தரவு செய்ய வேணாமேன்னு பார்த்தேன். அதிகபட்சம் என்ன நீங்க டிரான்ஸ்பர் செய்ய வைக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் பயப்படுறவ இல்லைனா. ஏற்கனவே 8 ஸ்டேட் பார்த்தாச்சு. புறப்படுறீங்களா? உங்களை பாத்துக்கிறேன். கோபமாக புறப்பட்டு அவர் செல்ல, மகாத்மா காந்தியை பெருமிதத்தோடு பார்த்த அனிதாவை தட்டி எழுப்பினான் மகேஷ். அனிதா, எந்திரிமா. ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னியே. கமான் கமான், எந்திரி. படுக்கையை விட்டு எழுந்து உட்கார்ந்த அனிதா பாதி ஷேவிங்கில் இருக்கும் அப்பாவை பார்த்தாள். அருகில் உடம்பை குறுக்கி உறங்கும் தம்பியை பார்த்தாள். கிச்சனில் இருந்து மிக்சி சத்தம் கேட்டது. கூடவே, என்னங்க, அவ எந்திரிச்சாலா இல்லையா என்ற அம்மாவின் குரலும் வந்தது. வாஷ்பேசின் கண்ணாடி பார்த்து ஷேவிங்கை தொடர்ந்த மகேஷ் திரும்பி பார்த்து, என்ன இன்னும் தூக்கம் வருதா? இன்னும் 5 நிமிஷம் மட்டும் தூங்குறியா என்றான். வேணாம் என்று போர்வையை மடித்து போட்டுவிட்டு தன் இரட்டை பின்னலில் காய்ந்து கொண்டிருந்த பூச்சரத்தை கூந்தல் இழை சிக்கல்களிலிருந்து விடுவித்தபடி, ஒரு அருமையான கனவு டாடி என்றாள். என்ன கனவுல? நான் கண்ணாடி போட்டிருந்தேன் டாடி, விச் ஐ டோன்ட் லைக். IAS படிச்சு முடிக்கிறதுனா கண்ணாடி போட்டாகணுமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் உனக்கு கண்ணுக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லித்தரலாம். முதல்ல அவ குளிச்சுட்டு வந்துடட்டும். அனிதா, போ குளி என்று அங்கு வந்த சித்ரா, டேய் படவா, எந்திரிடா, தூங்குற மாதிரி நடிக்காத. நீ கண்ணு முழிச்சு பார்த்தத நான் பார்த்துட்டேன் என்று விஷ்ணுவை கிச்சு கிச்சு மூட்ட அவன் துள்ளி எழுந்து, அம்மா இவளை பாரு, இன்னும் காலேஜுக்கே போகல, அதுக்குள்ள கலெக்டர் ஆயிட்டதா கனவு காண்றா என்றான். இணைந்த குளியலறையில் பக்கெட்டில் நீர் நிரப்பிக் கொண்டிருந்த அனிதா, பாருமா, என்ன அவ இவன்னு சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லியிருக்கல்ல, உனக்கு முன்னாடியே சொல்றான் பாரு. போடா, இன்னும் 2 வருஷம்தான் எனக்கு ஸ்கூல், அப்புறம் காலேஜ் போயிடுவேன். நீ காலேஜ் போக இன்னும் 8 வருஷம் ஆகுமே என்றாள். பரவாயில்ல போடி என்றான் விஷ்ணு. ஏய், உத வாங்குவ என்றான் மகேஷ். ஐயோ அம்மா, இங்க வாயேன். திடீரென்று அனிதா பதறி அலற
தன்மேல் தொற்றியிருந்த விஷ்ணுவை இறக்கி விட்டுவிட்டு பாத்ரூமுக்கு ஓடி வந்தாள் சித்ரா. என்னம்மா அதோ பாரு என்று மூலையில் காட்டினாள் அனிதா. கரப்பாம்பூச்சிக்கு தான் இப்படி கத்துனியா? எட்டி பார்த்து சிரித்த மகேஷ், ஐய ஷேம் அனிதா, ஒரு கலெக்டர் கரப்பான் பூச்சிக்கு பயப்படலாமா என்றான். அப்படி கேளுங்க டாடி என்ற அப்பாவின் கையை பிடித்து குலுக்கினான் விஷ்ணு. அவன் தலையில் செல்லமாக தட்டிய சித்ரா, அன்னைக்கு வீட்டுக்குள்ள வெட்டுக்கிளி வந்துட்டதுக்கு எவ்வளவு பயந்த நீ, பெரிய தைரியசாலின்னு நினப்பு என்றாள். நான் டாடி மாதிரியே ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியரா தானே வரப்போறேன். கம்ப்யூட்டர் என்ஜினியர் தைரியசாலியா இல்லாம இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு கலெக்டர் இப்படி பயந்தாங்கொல்லியா இருக்கலாமா? டேய் போதும்டா, அப்புறம் அக்கா அழுதுடுவா, நீ குளிச்சுட்டு வா. ஒரு கலெக்டர் அழவும் கூடாதே. சரிதான் வாடா என்று அவனை ஹாலுக்கு இழுத்து வந்த மகேஷ், போ நீ அந்த பாத்ரூம்ல குளிச்சுட்டு வா என்று பின்பக்கம் தட்டி அனுப்பிவிட்டு நியூஸ் பேப்பரை எடுத்தான். அனிதா குளித்து ஸ்கூல் யூனிஃபார்ம் அணிந்து பெல்ட் போட்டு பேட்ச் பின் செய்து சீப்பும் எண்ணெய் பாட்டிலும் எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் வர பேப்பரில் இருந்து நிமிர்ந்தான் மகேஷ். என்ன அனிதா இது? டாடி என்ன சொல்லியிருக்கேன்? உன் வேலைகளை நீயே செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? 15 வயசாச்சு, இன்னும் அம்மா தான் உனக்கு தலை பின்னி விடணுமா? எனக்கு சரியா வரமாட்டேங்குது டாடி. முதல் தடவை வராது, 4 தடவை போட்டு பழகு, வந்துடும். என்ன பெரிய விஷயமா தலை பின்னிக்கிறது? கம்ப்யூட்டர் கேம்ஸ்ல ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வர்ற, இதென்ன பிரமாதம்? சரி நானே பின்னிக்கிறேன், விடுமா. இப்ப டைம் ஆச்சு, சண்டே பின்னி பழகிக்கோ என்றாள் சித்ரா. சித்ரா ஒன்னும் டைம் ஆகல, விடு, அவளே பின்னிக்கட்டும். அனிதா தலை பின்னி இரட்டை பின்னல்களின் முனைகளில் ரப்பர் பேண்ட் போட்டு வந்து மகேஷிடம் காட்ட, நல்லாத்தானே இருக்கு, வெரி குட் என்றான். டாடி இன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்கு, அதனால எனக்கு அரை நாள் தான். அப்படின்னா நான் ஆபீஸ்ல இருந்து 4 மணிக்கே வந்துடுறேன். உன்னை இன்டர்நெட் சென்டருக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே? ஓகே டாடி. அனிதா சாப்பிட்டு முடித்து ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக்குடன் வாசலில் தன் சைக்கிளில் புறப்பட மகேஷ் சித்ரா இருவரும் நின்று கையசைத்து பை சொல்லிவிட்டு உள்ளே வந்தார்கள். 2 பைக்குகளில் சாய்ந்தபடி நின்ற 4 இளைஞர்களில் கூலிங் கிளாஸ் அணிந்த செல்வா, என்னடா இது, உன் ஏரியால ஃபிகர்கள் பூத்து குலுங்கும்னு சொன்ன, ஒன்னும் சரியில்லையே, ஆள் தொத்தல்ஸ் மாம் என்றான். நல்ல ஃபிகராவே வந்துட்டாலும் என்ன செஞ்சிட போற நீ? என்ன செய்யணும்? நீ ஆளை காட்டு பிரதர். நீ சொல்ற ஆளுக்கு நான் முத்தம் கொடுத்து காமிக்கிறேன். நைட்டு பார் பில்லு உன்னோடது, அதான் பெட்டு, என்னன்ற? தூரத்தில் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தாள் அனிதா. அத்தியாயம் 2. பைக்குகளில் சாய்ந்து நின்றபடி அரட்டை அடித்துக் கொண்டிருந்த அந்த 4 இளைஞர்களின் விரல்களிலும் சம்பிரதாயம் போல் சிகரெட்டுகள் புகைந்து கொண்டிருந்தன. அதில் கூலிங் கிளாஸ் அணிந்த செல்வா தலைவன் மாதிரி. இந்த மாதிரி குழுக்களில் யாருடைய மணிப்பர்சில் திமிர திமிர பணம் திணித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அவனே தலைவன். இந்த தெருக்கோடி தலைவர்கள் எது சொன்னாலும் பின்பாட்டு பாட வேண்டியது மற்றவர்களின் கடமை. மழை வர மாதிரி இல்ல? ஆமா செல்வா, வானம் கிளியரா இருக்கே, மழை வராதுடா. ஆமா வராது செல்வா. செல்வாவுக்கு ஒரு தாத்தா இறந்து இவனுக்கு கிடைத்த சில லட்சங்களை சிறு வியாபாரிகளுக்கு கந்து வட்டிக்கு கொடுத்தான். 7 வட்டி 8 வட்டி 10 வட்டி, யாரும் ஏமாற்றுவதில்லை. ஏமாற்றினால் செல்வா என்ன செய்வான் என்பது கடன் வாங்கியவர்களுக்கு தெரியும். இப்படித்தான் நம்ம சின்ன முருகன் செல்வா கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓட பார்த்தான். அவனை பஸ் ஸ்டாண்டுல போய் கப்புன்னு புடிச்சு, அப்புறம் அவனை செல்வா என்ன செய்தான் என்பதை பற்றி ரகசிய குரல்களில் அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு பேசிக் கொள்வார்கள். எனவே கரெக்டாக அசல் வட்டி தொகையை கொடுத்து விடுவார்கள். பெண்டாட்டி தாலியை விற்றாவது. செல்வா சட்டைப்பையில் ஒரு சின்ன பாக்கெட் நோட்டும் பேனாவும் இருக்கும். தினசரி மாலை 6 மணிக்கு தனது கஸ்டமர்களை தேடி நகர்வலம் வருவான். புதிய கடன் கொடுத்தல், கொடுத்த கடன் வசூலித்தல் என்று 2 மணி நேரம்தான் வேலை. இதோடு உறங்குகிற 6 மணி நேரத்தையும் சேர்த்து கொண்டாலும் நாளில் மிச்சம் இருக்கும் 16 மணி நேரத்தை என்ன செய்வது? இரவு 9 மணிக்கு துவங்கி நினைவு தப்பும் வரை சோமபானம் அருந்தி உலகை மறந்து பறந்தாலும் பகலில் சினிமா தியேட்டரிலும் 2.5 மணி நேரம் கனவு காட்சி விட்டு வீட்டுக்கு அனுப்பி கதவை சாத்தி விடுவதால் செல்வா தேர்வு செய்த பொழுதுபோக்குதான் பெண் சீண்டல். பஸ் ஸ்டாப்ஸ், கல்லூரி வாசல்கள், ஐஸ்கிரீம் பார்லர்ஸ், கிரீட்டிங்ஸ் கடைகள், கம்ப்யூட்டர் மையங்கள் என்று ஏகப்பட்ட ஸ்தலங்களில் தனது படையோடு குறிப்பிட்ட நேரங்களில் ஆஜராகி விடுவான். டேய் அதோ வருது பாரு பச்சை சுடிதார், அதை இப்போ எப்படி சத்தாய்க்கிறேன் பாரு. ஒரு போர் வீரனை போல சூளுரைத்து நகர்வான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஹோட்டல் கிரீன்லாண்டுக்கு எப்படி போகணும் என்று படுபவ்யமாக ஆரம்பிப்பான். நேரா போய் செகண்ட் லெப்ட்ல திரும்புங்க என்பாள். தேங்க்ஸ், சும்மா தகவல் மட்டும் சொல்லிட்டு போனா எப்படி? என்பாள். அங்கே டிஸ்கோ டான்ஸ் ஆடணும்னா ஜோடியாத்தான் அனுமதிப்பாங்க, போய் ஆடிட்டு வருவோமா? நான்சென்ஸ், முகம் சிவப்பாள். இருங்க,
இப்ப என்ன கேட்டுட்டேன்? எதுக்கு கோவப்படுறீங்க? டான்ஸ் ஆடலாமான்னு தானே கேட்டேன். டான்ஸ் ஆடுறது தப்பா? பதில் சொல்லிட்டு தான் போகணும். கலாட்டா பண்ணாதீங்க. கண்டிப்பாய் பேசுவாள். என்னை இன்சல்ட் பண்றீங்க. இப்ப என்ன கலாட்டா செஞ்சேன்? உங்களை வேற எதுக்காச்சும் கூப்பிட்டேனா? டான்ஸ் ஆடத்தானே கூப்பிட்டேன். அதுக்கே முறைச்சிங்க. வழி விடுறீங்களா? கலவரப்படுவாள். முடியாது. டான்ஸ் ஒரு கலை, பாரம்பரியமான கலை. அதை எப்படி நீங்க கேவலமா நினைக்கலாம்? ஒரு சாரி சொல்லுங்க. சாரி என்பாள் அழுகையை அடக்கி. இது அந்த கலை கிட்ட கேட்டது. எனக்கு சாரி? என்கிட்ட சாரி இப்படி வார்த்தையால கேட்க கூடாது. என் கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தா மன்னிச்சிடுறேன். அவள் கண்களில் கண்ணீர் அருவி உற்பத்தியாகும். ஐயய்ய, இப்படி அழுதா எனக்கு மூடு போயிடும். சரி, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு இதே பக்கம் வர்றப்போ நம்ம பாணியில சாரி கேட்கணும். என்ன புரிஞ்சுதா? அந்த பெண் ஓடியே போனதும் நண்பர்களோடு சேர்ந்து அதிர அதிர சிரிப்பான். செல்வா நிதானத்தில் இருக்கிறானா இல்லை நெப்போலியனில் இருக்கிறானா என்பதை பொறுத்து இந்த சீண்டல்களின் தூரம் அமையும். தூரத்தில் பள்ளிக்கு நேரமாகிவிட்டதே என்கிற பதைபதைப்போடு சைக்கிளை மிதித்து கொண்டு அனிதா வந்து கொண்டிருக்கும் தற்சமயம் செல்வா நிதானத்தில் இல்லை. ஆகவே, நீ ஆளக்காமி, நான் முத்தம் கொடுக்கிறேன் என்று சவால் விட்டுவிட்டு உதடுகளை ஈரம் பண்ணி கொண்டான். கூட்டாளி 8 திசைகளிலும் பார்த்துவிட்டு, செல்வா, அதோ வருது பாரு சைக்கிள் பார்ட்டி, உன் வீரத்தை காமி பார்க்கலாம் என்று குவார்டர் பாட்டில் நன்றியுடன் உசுப்பேற்றினான். அவ்வளவுதானே, கவனி என்றான் செல்வா. அவர்களை கடக்க இருந்த அனிதாவின் சைக்கிளுக்கு நேர் எதிராக திடீரென்று வந்து நின்றான். அனிதா இதை எதிர்பார்க்காததால் அவன் மேல் சைக்கிளை மோதிவிடக் கூடாதே என்று அவசரமாக பிரேக் பிடித்து அவசரமாக சைக்கிளை திருப்பின திசையிலும் செல்வா நகர்ந்து நிற்க மீண்டும் திருப்ப முயன்று சைக்கிள் சரிந்து கீழே விழுந்தாள். அச்சச்சோ என்று ஓட்டமாக வந்து அவள் தோள்களை பிடித்து தூக்க வந்த செல்வாவை முறைத்தாள் அனிதா. விடுங்க, நானே எந்திரிச்சுக்குவேன். எழுந்து உடையில் ஒட்டி இருந்த மண்ணை தட்டிக்கொண்டு சைக்கிளை நிமிர்த்தினாள். கேரியரில் இருந்து சிதறியிருந்த அவள் ஸ்கூல் பேக்கை செல்வா எடுத்து கொடுத்தான். சிரித்தான். வெடுக்கென்று வாங்கி கேரியரில் வைத்து நகர சைக்கிளின் ஹேண்டில் பாரை உறுதியாக பிடித்து நிறுத்தினான் செல்வா. பேக் எடுத்து கொடுத்தேன், ஒரு தேங்க்ஸ் சொல்றது இல்லையா? அவன் வேண்டுமென்றே வம்பு செய்கிறான் என்பது தெளிவாக புரிந்ததால் அனிதாவுக்குள் உதறல் துவங்கியது. அதை மறைத்து கொண்டு கையெடுங்க என்றால் குனிந்த தலை நிமிராமல். அட இரு, போகலாம். உங்க அப்பா அம்மா உனக்கு சொல்லித் தரலையா? யாராச்சும் உதவி செஞ்சா தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? பேசாமல் நின்றாள். சாலையில் தனக்கு தெரிந்தவர்கள் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தாள். தவித்தாள். பதில் சொல்லாம நகர முடியாது. காத்த புடுங்கி விட்டுடட்டுமா? நான் ஸ்கூலுக்கு போகணும் என்றாள் கம்மிய குரலில். யாரு போக வேணாம்னு சொன்னாங்க? ஏண்டா பசங்களா, கிளாஸ் ரூமுக்கு தமிழ்ல என்னடா? பள்ளி அறை. ஏமா கண்ணு, பள்ளி அறைக்கு போறியா? அனிதாவுக்கு வெடவெடவென்று இருந்தது. இதுவரை இப்படி ஒரு சூழ்நிலையை அவள் சந்தித்ததில்லை. தூரத்திலிருந்து பல பார்வைகள் தன்னை கொத்துவதை உணர்ந்திருக்கிறாள். சிலர் அவள் காதில் விழும்படியாக ஏதாவது கமெண்ட் அடித்து கடந்திருக்கிறாள். யாரும் இப்படி சைக்கிளை நிறுத்தி நேருக்கு நேர் வம்பு பேசி கலாட்டா செய்ததில்லை. உன் பேர் என்ன சொல்லு? நான் போகணும், வம்பு பண்ணாதீங்க ப்ளீஸ். அவள் குரல் நடுங்கியது. இப்ப என்ன வம்பு செஞ்சேன்? பேர் தானே கேட்டேன், சொல்லிட்டு போக வேண்டியதுதானே? என் பேர் அனிதா. வண்டியில இருந்து கையை எடுக்கிறீங்களா? நான் செஞ்ச உதவிக்கு நீ இன்னும் தேங்க்ஸ் சொல்லலையே அனிதா. தேங்க்ஸ் போதுமா, நகருங்க. பல்லை கடித்து கொண்டு பேசினாள். டே குமாரு, பாப்பா கிட்ட சொல்லுடா, எனக்கு தேங்க்ஸ் எப்படி சொல்லணும்னு ஒரு முறை இருக்கே, அத சொல்லு. குமாரு மஞ்சள் ஏறிய பற்களை எல்லாம் காட்டி, நீ எங்க தலைவருக்கு ஒரு முத்தம் கொடுத்தா போதும், அதான் தேங்க்ஸ் சொல்றது. ஐயோ என்று திடுக்கிட்டாள். டேய், ஏண்டா இப்படி அனிதாவை பயமுறுத்துறீங்க? நீ மிரளாத கண்ணு. நீ கொடுக்கறதுக்கு பயமா இருந்தா நான் கொடுக்கறத வாங்கிக்கிட்டா போதும், என்ன? செல்வா உதடுகளை ஈரம் பண்ணி கொண்டான். ஐயோ ப்ளீஸ் விட்டுருங்க, நான் போறேன். அழுகையோடு கெஞ்ச துவங்கினாள் அனிதா. என்ன தலைவா, இந்தியா பாகிஸ்தான் கணக்கா பேச்சுவார்த்தையிலேயே காலங்கடத்துறியே, அவ்வளவுதானா என்றான் மற்றொருவன். பாத்தியா, ரொம்பத்தான் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட பாத்தியா? அழுவுதே, அழுவுற போது கொடுத்தா உப்பு கறிக்குமேன்னு பார்த்தேன். சரி விடு, பரவாயில்ல. பேசிக்கொண்டே இருந்த செல்வா சட்டென்று அனிதாவை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டான். அத்தியாயம் 3. அவசரமாக வந்து பைக்கை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திய மகேஷ் 2 படிகளாக ஏறி 2வது மாடியில் இருந்த தனது பிளாட்டுக்கு வந்து அழைப்பு மணியை ஒலிக்க செய்தான். கதவை திறந்த சித்ராவின் அழுது முடித்த கண்களும் படுக்கை அறையில் இருந்து வந்து கொண்டிருந்த அனிதாவின் விசும்பலும் அவனை கலவரப்படுத்தின. என்ன சித்ரா, எதுக்கு அவசரமா வர சொல்லி போன் செஞ்ச? அனிதாவை அழுகுறா, அவளுக்கு என்ன, ஏதாச்சும் ஆக்சிடென்டா? சீக்கிரம் சொல்லு, பதறுது. முதல்ல உள்ள வாங்க என்று கதவை மூடிவிட்டு குரலை குறைத்து கொண்டு பதற்றத்தோடு சித்ரா சொல்ல சொல்ல மகேஷின் ரத்தம் சூடேறியது. எந்த பொறுக்கி அவன்?
கத்தினான். சூ, கத்தாதீங்க. அந்த நாசமா போறவன் பேரு செல்வாவான். இந்த கன்றாவி கூத்து நடந்தப்போ பக்கத்துல டெய்லர் கடையில இருந்து நம்ம கண்ணன் பார்த்திருக்கான். அவன் தான் அழுதுகிட்டு இருந்த அனிதாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அந்த கேடு கெட்டவனுங்க அங்கே அடிக்கடி இதே மாதிரி பல பேர்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்களாம். சின்ன குழந்தைடி இவகிட்ட போய் கண்ணனுக்கு அவனை நல்லா தெரியும்னு சொன்னானா? இரு அவனை. மகேஷ் அவிழ்த்த ஷூவை மறுபடி அணிய போக, இருங்க, என்ன செய்ய போறீங்க? என்ன கேள்வி இது? பப்ளிக்கா நம்ம பொண்ணுகிட்ட வம்பு இழுத்து முத்தம் கொடுத்து அசிங்கம் பண்ணியிருக்கான். அவனை உதைக்க வேணாம்? கை வலிக்க வலிக்க அறைய வேணாம்? அவசரப்படாதீங்க. முதல்ல அனிதாவை பார்த்து ஆறுதல் சொல்லுங்க. வந்ததுல இருந்து விடாம அழுதுகிட்டு இருக்கா. நான் என்ன சொன்னாலும் சமாதானமாக மாட்டேங்கிறா. விஷ்ணு எங்க? அவன் தான் வேன்ல ஸ்கூலுக்கு போயிட்டானே, ஈவினிங் தானே வருவான். படுக்கை அறைக்குள் வந்த மகேஷை பார்த்ததும் டாடி என்று அவன் மேல் சாய்ந்து கொண்டு மேலும் அழ துவங்கின அனிதாவுக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் அவள் முதுகில் தடவி கொடுத்தான். இல்லம்மா, நீ அழக்கூடாதுமா. நீ எதுக்கு அழணும்? ஒண்ணும் இல்லடா, ஒன்னும் இல்ல. அனிதாவின் உடல் முழுவதும் மெலிதாக நடுங்கிக் கொண்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது. எனக்கு பயமா இருக்கு டாடி, ரொம்ப பயமா இருக்கு டாடி. அனிதா அவனை மேலும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். என்னம்மா இது? எதுக்கு பயப்படணும்? நான் இல்ல, அம்மா இல்ல, தைரியமா இருக்கணும். அந்த ராஸ்கலை போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளுறேன் பாரு, மறந்துருமா. ரோட்ல வச்சு என்ன அவன் விம்மினாள். சொல்லாதம்மா, இத பாரு கண்ணு, அவன் மனுஷன் இல்ல, மிருகம். மிருகத்துக்கு தான் நாகரிகம் பண்பாடு எதுவும் தெரியாது. காக்கா நம்ம மேல எச்சம் போட்டுடுச்சுன்னு நினைச்சுக்கோ. அதையே நினைக்காத. இப்ப நீ சின்ன குழந்தை இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகளை இனிமே நீ சந்திச்சாகணும். ஆனா இது, நீ அமைதியாரு டாடி, இதோ வந்துட்டேன். அனிதாவை விலக்கி படுக்க வைத்து விட்டு வெளியே வந்தான். கூடவே வந்தாள் சித்ரா. அவன் ரொம்ப மோசமானவனாங்க. எப்பவும் கூட 4 பேரோட தான் இருப்பானா. எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி கேவலமா நடந்துட்டு இருப்பாவே. பத்தாவதுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறப்போ நீ எனக்கு முத்தம் கொடுக்கணும்னு மிரட்டியிருக்கான்னு வேற சொல்ற. இதை இப்படியே விட்டுட முடியுமா? அவனை செருப்பால அடிக்கணும்னு தான் எனக்கும் ஆத்திரமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுட்டு. எதுல பொறுமையா போறதுன்னு இல்லையா? ஒன்னும் பயப்படாத. நான் ஒன்னும் சினிமா ஹீரோ இல்ல. நேரா அவங்கிட்ட சண்டைக்கு போக போறதில்ல. அவ்வளவு தூரம் விவேகம் இல்லாதவன் இல்லனா. அந்த கண்ணனை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். பிரச்சனை பெருசாயிடாதே. ஒன்னும் ஆயிடாது. நமக்கு உதவுறதுக்கும் காவலா இருக்கிறதுக்கும் தான் காவல்துறையே இருக்கு. அவங்க கிட்ட போறதுக்கு பயப்பட்டா எப்படி? நீ அவ பக்கத்திலே இரு, சமாதானப்படுத்து. மகேஷ் பைக் சாவியுடன் துடிக்கும் உதடுகளுடன் புறப்பட்டான். போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி மகேஷ் பைக்கில் விரைந்த போது பின்னால் அமர்ந்திருந்த கண்ணன் தான் பார்த்ததை விலாவாரியாக சொல்லிக்கொண்டே வந்தான். ஸ்டேஷனில் நுழைந்து விசாரித்து இன்ஸ்பெக்டர் தேவநாதனிடம் தன் அலுவலக விசிட்டிங் கார்டை கொடுத்து அறிமுகப்படுத்தி கொண்டு படபடப்பாக மகேஷ் விவரித்தான். தேவநாதனுக்கு காதோரங்களில் நரை இருந்தது. தொப்பியை கழற்றி மேஜை மேல் வைத்திருந்தார். ஃபேன் காற்று போதாமல் மண்டையில் வியர்த்திருந்தது. சட்டையில் 2 பட்டன்களை கழற்றி விட்டிருந்தார். விசிட்டிங் கார்டை பார்த்து, மிஸ்டர் மகேஷ், உங்க பொண்ணுக்கு நடந்திருக்கிறது அநியாயம்தான். உங்க கோபம் ஆத்திரம் எல்லாம் ரொம்ப நியாயம். அந்த செல்வா ரொம்ப லோ கிளாஸ் ஆசாமி. ஏற்கனவே அடிதடி கேஸ்ல 2 தடவை அவனை நானே புக் பண்ணி கோர்ட்ல அபராதம் கட்டியிருக்கான். அவனை கூட்டிட்டு வர சொல்லி ஸ்ட்ராங்கா கண்டிக்கிறேன். மேற்கொண்டு உங்க பொண்ணுகிட்ட எந்த வம்பையும் வச்சுக்காத அளவுக்கு வான் பண்றேன். எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்கு போறப்போ வர்றப்போ யாராச்சும் துணையா போயிட்டு வாங்க, சரியா போயிடும் என்றார். மகேஷுக்கு ஏமாற்றமாக இருந்தது. இவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்றேன், அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறேன்னு சொல்றீங்க. அவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ள போறதில்லையா நீங்க? நான் கம்ப்ளைண்ட் எழுதி தரேன் சார். கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு சார். இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? கர்ச்சீஃப் எடுத்து தன் மண்டை வியர்வையை துடைத்து கொண்ட தேவநாதன், ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. நீங்க பாதிக்கப்பட்டவர், அப்படித்தான் இருப்பீங்க. ஆனா நாங்க இதே மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் எமோஷனல் ஆயிட்டு இருந்தோம்னா டியூட்டில சேர்ந்த 6 மாசத்துல ரத்த குழாய் வெடிச்சு செத்து போயிடுவோம். தண்ணி குடிக்கிறீங்களா என்றார். எனக்கு நியாயம்தான் சார் வேணும். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகத்தான் சார் நீங்க இருக்கீங்க. இப்ப யாரு இல்லைன்னது? என் பொண்ணை கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் தரணுமா? கோர்ட்ல அவளை சாட்சி சொல்ல சொல்லட்டுமா? நான் ரெடி சார். இந்த மாதிரி அயோக்கியனுங்களுக்கு சப்போர்ட்டா பேசாதீங்க சார். இந்த மாதிரி பொறுக்கிங்க மேல நடவடிக்கை எடுத்தாதான் மத்தவங்க இதே தப்ப செய்ய பயப்படுவாங்க. இருங்க, அடுக்கிக்கிட்டே போகாதீங்க. எனக்கு இந்த செல்வா மேல கேஸ் போடுறது ஒன்றும் பிரமாதமான வேலையே இல்ல. உங்க பொண்ணு எங்கேயும் வர வேண்டியதில்ல. அதெல்லாம் நானே பாத்துக்க முடியும். அப்புறம் என்ன, ஈவ்டீசிங்குக்கு தண்டனை கொடுக்க சட்டம் வந்தப்புறம் இந்த ஸ்டேஷன்லயே 26 பேர் மேல கேஸ் புக் பண்ணி உள்ள அனுப்பியிருக்கேன். இந்த செல்வாவை பத்தி எனக்கு தெரியும். சரியான தருதலை, வெட்டி ரோஷம் எக்கச்சக்கம், பணமுள்ள பார்ட்டி, கட்சியில வேற இருக்கான். உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன். கேஸ் எதுவும் வேணாம். அவனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. என்ன நம்புங்க.
என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியவே இல்லையா? 10வது படிக்கிறா சார், 15 வயசு சார், புரிஞ்சும் புரியாத வயசு சார். எவ்வளவு தூரம் இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டிருக்கா தெரியுமா? அழுதுகிட்டே இருக்கா சார், நடுங்கிக்கிட்டே இருக்கா. நீங்க என்னடானா சமாதானம் சொல்றீங்க? எதுக்காக ஒரு ரவுடி பயலுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க? மகேஷை வெறுப்புடன் பார்த்தார் இன்ஸ்பெக்டர் தேவநாதன். நீங்க எல்லாம் ஒயிட் காலர் சொசைட்டி, உங்களுக்கு கிரிமினல்ஸ் பத்தி தெரியாது, உணர்ச்சி வசப்பட மட்டும்தான் தெரியும், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க என்று கடுப்படித்த அவர் மேஜை டிராயரில் இருந்து வெள்ளை காகிதம் எடுத்து அவன் முன்னால் போட்டு, கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், போதுமா என்றார். மகேஷ் அவரை முறைத்துவிட்டு பேனா எடுத்து விடுவிடுவென்று எழுத துவங்கினான். சமையலறையில் பாத்திரங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் சித்ரா. படுக்கை அறையில் அனிதாவும் விஷ்ணுவும் உறங்கிவிட்டார்கள் என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு மெதுவாக எழுந்த மகேஷ் கதவை ஓசை வராமல் மூடிவிட்டு சித்ராவிடம் வந்தான். குழந்தைங்க முன்னாடி பேச வேணாம்னு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தத உங்ககிட்ட விபரமா சொல்லல சித்ரா. கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறதுக்கே அந்த இன்ஸ்பெக்டரை நான் அவ்வளவு வற்புறுத்த வேண்டி இருந்துச்சு தெரியுமா? ஏன் அப்படி? அந்த படுபாவிய இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமா அவங்கிட்ட இவர் கடன் எதுவும் வாங்கியிருக்காரோ என்னவோ, இல்ல வேற என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோ? ஹாலில் இருந்த டெலிபோன் ஒலித்தது. மகேஷ் வந்து எடுத்தான். என்னடா பெரிய இவன்னு நினப்பா உனக்கு? நான் செல்வா பேசுறேன்டா. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியா நீ? உன் பொண்ணுக்கு நடந்தது போதாதா? காலையில என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை பாரு. மவனே, என்ன என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன் பொண்ணு அனிதா உருப்படியா இருக்க மாட்டா. ஆட்டோல அள்ளி போட்டுட்டு போயிடுவேன். திரும்பி கந்தலா ஊடு வந்து சேருவா. யோசனை பண்ணுடா இன்ஜினியரு, வச்சிடட்டா என்றது எதிர்முனை. முகம் முழுக்க வியர்த்து போய் நின்றான் மகேஷ். அத்தியாயம் 4. அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்த மகேஷ் அருகில் வந்தாள் சித்ரா. என்னங்க, போன்ல யாரு? அமைதியாய் ரிசீவரை வைத்துவிட்டு தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்தவன் முகத்தை அப்போதுதான் கவனித்தாள். ஏங்க இப்படி வேர்க்குது? சொல்லுங்க, யாருங்க பேசினா? பதறினாள் சித்ரா. அந்த செல்வா என்று சொல்வதற்கே தடுமாறினான் மகேஷ். ஐயோ, அவனுக்கு எப்படி நம்ம போன் நம்பர் தெரியும்? சரி, என்ன சொன்னான்? சித்ராவின் முகத்தை பார்த்தான். எப்படி சொல்வது, எப்படி தாங்குவாள்? ஒண்ணுமில்ல, நீ போய் படு சித்ரா. மறைக்காதீங்க, என்ன சொன்னான்? மிரட்டினான் சித்ரா. என்னன்னு சொன்னான்? தயங்கி சொன்னான். சொன்னதும் சித்ரா தன் நெஞ்சை பிடித்து கொண்டாள். பீதியானாள். முகம் வெளிரியது. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர் அவனை அரெஸ்ட் செஞ்சிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இவன் ரொம்ப விவகாரமானவன் போலிருக்குங்க. வன்மம் பிடிச்சவன் போலிருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு கிடக்க ஒண்ணு அனிதாவுக்கு அவன் தொல்லை கொடுப்பான்னு தெரிஞ்சுதான் இன்ஸ்பெக்டர் கேஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லியிருக்காருங்க. அதை புரிஞ்சுக்காம நீங்க வற்புறுத்தி புகார் கொடுத்துட்டீங்க. அவன் கடுப்பாயிட்டான். இன்ஸ்பெக்டர் அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாரு சித்ரா. அவன் ஏதோ கட்சியில இருக்கிறவன்னு வேற சொன்னாரு. ரொம்ப கீழ்த்தரமா பேசினான் சித்ரா என்ற மகேஷ் எழுந்து சென்று தண்ணீர் குடித்தான். செல்வா மிரட்டலாக சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளே எதிரொலித்தது. அவனை கலவரப்படுத்தியது. உன் பொண்ணு அனிதா உருப்படியா இருக்க மாட்டா. ஆட்டோல அள்ளி போட்டுட்டு போயிடுவேன். திரும்பி கந்தலா ஊடு வந்து சேருவா. இப்போது மகேஷின் மனதில் கோபத்தை விடவும் பயமே பிரதானமாக சுழன்றது. இந்த மிரட்டலை எப்படி அலட்சியப்படுத்துவது? அந்த செல்வா என்கிற முரடனை பற்றி எனக்கு என்ன தெரியும்? செய்ய மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? மறுபடி இன்ஸ்பெக்டரிடம் போவதா? இந்த மிரட்டலை சொல்வதா? என்ன சொல்வார்? சிரிப்பாரா? இதற்குத்தான் நான் கேஸ் வேண்டாம் என்றேன் என்பாரா? கமிஷனர் ஆபீஸில் வேலை பார்க்கும் ரகு எனக்கு பழக்கம். ரகுவை தொடர்பு கொள்ளலாமா? அவன் மூலமாக கமிஷனரை பார்த்து உடனடியாக செல்வா மேல் பெரிய நடவடிக்கையாக எடுக்க சொல்வதா? அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் என்மேல் அவனுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுமே. சில மாதங்கள் ஜெயிலுக்கு போய் திரும்பி போனில் சொன்னபடி, ஐயோ, அனிதாவுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு தர முடியும்? எத்தனை நாளைக்கு தர முடியும்? என்ன செய்ய போறீங்க என்றாள் சித்ரா உடைந்த குரலில். அவளை விரக்தியாக பார்த்தான் மகேஷ். தெரியல சித்ரா, நம்ம குடும்பத்துல வேண்டாத விவகாரம் ஒண்ணு இப்படி திடீர்னு முளைச்சு அது இவ்வளவு தூரம் விஸ்வரூபம் எடுக்கும்னு நான் நினைக்கல. அனிதா ஏற்கனவே கலங்கி போயிருக்காங்க. என்ன சமுதாயம் இது? வாழ்க்கைக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்க? ஒரு ரவுடி எவ்வளவு தைரியமா மிரட்டுறான். அவன் மேல நடவடிக்கை எடுக்க போலீஸ் தயங்குது. கட்சி பாதுகாப்புக்கு வருது. நாம நடுங்கிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? அப்புறம் எதுக்கு போலீஸ்? நீங்க ஆவேசப்படுறதால எதுவும் மாறிட போறதில்லங்க. இன்னைக்கு இதான் நிலைமை. இதான் அசிங்கமான யதார்த்தம். கோடிக்கணக்குல ஊழல் செய்யற அரசியல் தலைவர்கள் நாடு பூரா இருக்காங்க. சட்டம் அவங்க முன்னாடி சக்தி இல்லாம மண்டி போட்டு கிடக்குது. பாக்கெட்ல தீப்பெட்டி மாதிரி வெடிகுண்ட வச்சுக்கிட்டு தீவிரவாதிங்க திரியிறாங்க. போலீஸ்காரங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்ல. இதுல நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களோட இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முறைப்படி நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறதுல அர்த்தம் இல்ல. நமக்கு நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க தான் முக்கியம். அவங்க பத்திரம் தான் முக்கியம். அவங்க எதிர்காலம் தான் முக்கியம். சட்டப்படி போராடுறதெல்லாம் நமக்கு வேணாங்க.
நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வந்துருங்க என்றாள் சித்ரா. அப்ப மட்டும் மேற்கொண்டு அவன் தொந்தரவு கொடுக்காம இருந்துருவானா சித்ரா? வேற என்னதான் செய்ய போறீங்க? மகேஷ் கண்களை மூடிக்கொண்டு யோசனையில் ஆழ்ந்தான். காலையில் பள்ளிக்கு செல்ல தயாரான விஷ்ணு மகேஷிடம் வந்து, டாடி, அக்கா ஏன் ஸ்கூலுக்கு புறப்படல? ஏன் டல்லா இருக்கா? இன்னும் குளிக்க கூட இல்ல, என்னாச்சு அவளுக்கு என்றான். அவளுக்கு உடம்பு சரியில்லை விஷ்ணு, இன்னைக்கு லீவு போட்டிருக்கா, நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வருவா, நீ புறப்படு என்றான் மகேஷ். சரி பை. விஷ்ணு போனதும் அறைக்குள் வந்து கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்த அனிதா அருகில் அமர்ந்தான் மகேஷ். நெற்றியை தொட்டு பார்த்தான். ஜுரமா இருக்கா? இல்ல டாடி, ராத்திரி பூரா தூங்கல, திடீர்னு முழிப்பு வந்துச்சு, பயமா இருக்கு டாடி. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டாச்சு, எத்தனை நாளைக்கு லீவ் போடுறது? படிக்க வேண்டியது நிறைய இருக்கு டாடி, அவனை நினைச்சாலே உடம்பெல்லாம் சிலிர்க்குது டாடி என்றாள் அனிதா. அவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அவள் தலையை ஆறுதலாக தடவி கொடுத்தான் மகேஷ். அனிதா, எதிர்காலத்துல நீ யாரா வரணும்னு ஆசைப்படுற? உங்களுக்கே தெரியுமே, கலெக்டர். ஒரு கலெக்டரோட பொறுப்புகள் எவ்வளவு தெரியுமா? என்ன மாதிரி ஒரு ஏசி ரூமுக்குள்ளேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பல கிராமத்துக்கு போகணும், பல மக்களை சந்திக்கணும், பலவிதமான பிரச்சனைகளை தைரியமா சந்திக்கணும். விலைக்கு வாங்க பாப்பாங்க, மிரட்டுவாங்க, தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்படி மோசமான அனுபவங்களையும் எதிர்பார்த்து தான் ஆகணும். அதுக்கு எவ்வளவு தைரியம் மனசுல இருக்கணும்னு யோசி. உன் மனசை இப்பையில இருந்தே போல்டா பக்குவப்படுத்தணும் அனிதா. அப்படி பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் இந்த கசப்பான அனுபவம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோ. அனிதா அவனின் நம்பிக்கை வார்த்தைகளில் சற்றே உற்சாகம் பெற்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சும்மா நினைச்சு மனசை போட்டு வருத்திக்க கூடாது. இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அப்போ எப்படி நடந்துக்கணும்னு யோசிக்கணும். வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமா எடுத்துக்கணும். நீ கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போறது மட்டும் பத்தாது, நாளையில இருந்து கராத்தே கிளாஸுக்கு போகணும். இன்னைக்கு உள்ள சொசைட்டில எல்லா அசிங்கமான ஆசாமிகளையும் சந்திச்சுதான் ஆகணும், தவிர்க்கவே முடியாது. இந்த சொசைட்டிக்கு தகுந்தபடி நம்மளை தயார்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்ன, கராத்தே கிளாஸ்ல சேர்றியா? சரிப்பா. அவனை போலீஸ்ல பிடிச்சிட்டாங்களாப்பா? இல்லம்மா. அப்போ மறுபடியும் அவன் வம்பு பண்ணுவானா? இனிமே அவன் உன்கிட்ட வம்பு பண்ணாம இருக்கிறதுக்கு நான் கேரண்டி. என் பொண்ணு கலெக்டர் ஆகணும், அவளோட லட்சியம் சிதறிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் கண்ணு என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அறையை விட்டு வெளியே வர, அங்கே நின்ற சித்ரா, இனிமே அவன் தொந்தரவு தரமாட்டான்னு அவளை தைரியப்படுத்துறதுக்காக சொல்லிட்டீங்க, ஆனா என்ன செய்ய போறீங்க என்றாள். ஷூ அணிந்த மகேஷ், வந்து சொல்றேன் என்று பைக் சாவியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அந்த பூங்காவின் வாசலில் நேற்று நின்றிருந்த அதே இடத்தில் செல்வாவும் அவன் நண்பர்களும் நின்று அரட்டை அடித்துக் கொண்டிருக்க, எதிர்ப்புற சாலையில் பைக்கை நிறுத்தின மகேஷ் தன்னோடு வந்த கண்ணனிடம், அதுல யாரு செல்வா என்று கேட்டு அவன் கை நீட்டி அடையாளம் காட்டியதும், சரி நீ போ என்று விட்டு செல்வாவை நோக்கி நடந்தான். செல்வாவின் இடுப்பில் இடித்த கூட்டாளி, தலைவா அதோ வரான் பாரு, அவன்தான் நேத்து நீ போன்ல மிரட்டின பார்ட்டி, அனிதாவோட அப்பா, நேரடியா மோதி பார்க்க வரான் போலிருக்கு, உஷாரா இருக்கணும் என்றான். மகேஷ் நேராக செல்வா எதிரில் வந்து நின்று, நான் மகேஷ், அனிதாவோட அப்பா. நேத்து நீ என்கிட்ட தான் போன்ல பேசின. செல்வா, உன்கிட்ட நான் 10 நிமிஷம் தனியா பேசணும். என்னோட இந்த பார்க்கு உள்ள வர முடியுமா பிளீஸ் என்றான். தன் சட்டையை பிடிக்கப் போகிறான், ஆத்திரமாக கத்தப் போகிறான் என்றெல்லாம் எதிர்பார்த்த செல்வா வியந்து போய் பைக்கில் இருந்து கீழே இறங்கி, இருங்கடா, சார் என்னமோ தனியா பேசணுமா, கேட்டுட்டு வரேன் என்றான். அந்த பூங்கா உள்ளே வந்து ஒரு மரத்தின் நிழலடியில் நின்றதும் மகேஷ் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த காகிதம் எடுத்து நீட்டினான். இந்தா, ஸ்டேஷன்ல நான் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டேன். இதை அவங்க பதிவே செய்யல. என் பொண்ணை நடு ரோட்ல அவமானப்படுத்தின. உன்னை என்னால எதுவும் செய்ய முடியல. நான் வேற மாதிரி ஆளு, நீ வேற மாதிரி ஆளு. என்னால கை ஓங்க முடியாது. ஓங்கினாலும் நான் தான் கந்தலாவேன்னு தெரியும். உன் பலம் உணர்ந்து பேசுறேன், என் பலவீனம் உணர்ந்து பேசுறேன். நேத்து நீ மிரட்டினதுல நான் பயந்துட்டேன். இதை மறைக்க விரும்பல. நஷ்டம் எனக்கு தான். தயவு செஞ்சு நீ என் பொண்ணு வாழ்க்கையில தலையிடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ பாவம், சின்ன பொண்ணு, ஒரு கலெக்டர் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கா. அதுக்காக இப்பையில இருந்தே தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவள் லட்சியத்தை சாதிக்க நாங்க சப்போர்ட் ஆயிருக்கோம். இந்த வயசுல அவளுக்கு இருக்கிற பொது அறிவுலையும் புத்திசாலித்தனத்திலையும் 100ல் 1 பங்கு கூட உன்கிட்ட இருக்க முடியாது. ஆனா பாரு, நான் உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள திருடன் புகுந்து கத்திய காட்டி மிரட்டுறப்போ வீரம் காட்டுறது விவேகம் இல்ல. எந்த பீரோவை வேணும்னாலும் திறக்கிறேன், எதை வேணாலும் அள்ளிக்கோ, என்ன மட்டும் எதுவும் செஞ்சிடாதன்னு கெஞ்சுறது தான் யதார்த்தம். அந்த மாதிரி தான் என் பொண்ணை தொந்தரவு செய்யாதன்னு உன்னை நான் கெஞ்சுறேன். இதுல என் தன்மானத்தை விடவும் என் பொண்ணோட மானமும் எதிர்காலமும் தான் எனக்கு முக்கியமாப்படுது. தயவு செஞ்சு நீ. குரல் அடைத்து கொள்ள கண் கலங்கிய மகேஷ் அவனை நோக்கி கை கூப்பி நிற்க,
அதிர்ந்து போய் நின்றான் செல்வா. சில வினாடிகள் உறைந்து போயிருந்த செல்வா, சார், என்ன என்ன மன்னிச்சிடு சார். உன் தகுதி என்ன, தராதரம் என்ன? நீ போய் என்ன கையெடுத்து கும்பிட்டு, ச விடு சார், கவலையை விடு சார். நீ என்ன அடிக்கணும்னு தான் வர்றன்னு நினைச்சேன். நிஜமா அடிச்சிட்ட சார், மனசுல அடிச்சிட்ட. நீ தைரியசாலி. போ சார், நான் ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன். போ, நான் செஞ்சது பெரிய ராங்கு தான். பாப்பாவை மன்னிச்சுக்க சொல்லு சார். செல்வாவின் குரல் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பிசிறியது.